வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் பிள்ளைங்களுக்கு எப்படி சரியாக பண்ணுறது, அதுக்கு தாய் தகப்பன் எந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப கோவப்படும், எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆங்கர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், ஒரு சத்தம் போட்டு சில விஷயங்களை சொல்லும். ஒரு 8 வயசு 10 வயசு ஆன குழந்தையான சொன்னால் சில விஷயத்தில் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி, அதாவது சமத்தாயிரு, ஆர்கனைஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த சைல்ட் டசன்ட் வாண்ட் டு டேக் த வேர்ட்ஸ் அப்படி இருக்கும். சிலப்போ அது ரொம்ப அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்கிறத காதிலே வாங்காது. அதுக்கு என்ன காரணம்? த சைல்டு எக்ஸிபிட்ஸ் மோர் ஆங்கர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 விஷயம் முக்கியமானது இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அது செய்கிற நல்ல விஷயம், அதாவது சில சமயத்தில் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அவளோட சாயில்டு கிளாத்ஸ் எல்லாம் கொண்டு வாஷுக்கு போடுறா, அப்புறம் அது மாதிரி சில கோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இஃப் இட் இஸ் ரியலி குட் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் அது செய்கிற தப்பான ஒரு காரியம் பண்ணுறது, ஏதோ ஒரு சாமான் எடுக்கிறது, இல்லைன்னு தெரியாத சில சாமானை போய் கரண்ட்டில் கை வைக்கச்சே நம்ம அதுக்கு இம்மிடியட்டாக அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், கோவிக்கிறோம். அது ரொம்ப சரிதான். தப்பாக கரண்ட்டில் கை வைக்கிறியா தப்பாச்சே, இல்லாட்டி போனால் ரோட்டில் போய் நடு ரோட்டில் நிற்கிறியா அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அது செய்கிற ஹர்ட்ஃபுல் ஆக்ஷனாக இருந்தால் அதுக்கு நம்ம கோவிக்கிறது எப்படி சரின்னு நினைக்கிறோமோ, அதுபோல் அது செய்கிற சரியான காரியத்துக்கும் நம்ம ப்ரைஸ் பண்ணாதான் அந்த குழந்தை தன்னோட ஆங்கரை வெளியில் காட்டாமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அவளுக்கு அவள் சரியாக செய்கிறான்னு சிலதெல்லாம் தெரியும், சில வேலையெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணும், சில வேலையெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அவள் அவளோட ஆக்டிவிட்டீஸோ ஹோம்ஒர்க் பண்ணி அடுக்கி வைக்கிறதோ அது மாதிரி என்ன டுவர்ட்ஸ் ஸ்டடி ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும், டுவர்ட்ஸ் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை வீட்டில் எங்கள் சிப்ளிங்ஸ் இருந்தாக்க அந்த சிப்ளிங்க்கு தேவையான சில சாமான்லாம் எடுத்து கொடுக்குறது, இல்லை அப்பாக்கே சில சமயத்தில் கார் சாவி இல்லை மோட்டர் பைக் சாவி என்னவோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கச்சே அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாமல் ஆமாம் கேட்டால் எடுத்து கொடுக்குறது அவ்வளோதானே அப்படின்னு அதை நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, தட் இஸ் நியாயமாக ப்ரைஸ் கிடைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் அந்த குழந்தைய ப்ரைஸ் பண்ணாமல் அது நல்லா பண்ணுறியேன்னு ஊக்குவிக்காமல் இருக்கும் பொழுது அது செய்கிற ஒரு தப்பான காரியத்துக்கு மட்டும் நம்ம அதுக்கிட்ட கோவப்படுறோம். குழந்தைய நம்ம கோவிச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு வி ஆர் ஜம்பிங் இன் டு தி ஆக்ஷன்ஸ்ன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தையும் நிறைய நேரத்தில் தன்னுடைய கோவத்தை பெரியவங்ககிட்ட வெளிப்படுத்தும். இது ஒரு தவறான பிஹேவியர் தான். இந்த தவறான பிஹேவியருக்கு முக்கியமான காரணம் யார்? தாய் தகப்பன் தான், இல்லை வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி தான். ஏன்னா அது குழந்தை நல்லா பண்ணுற வேலையை அப்போ அதுக்கு ப்ரைஸ் பண்ணிடணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, யாராக இருந்தாலும் இதர் இட் இஸ் எல்டர்ஸ் ஆர் சின்ன பசங்க, அதாவது சைல்ட்ஹுட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு வேலையை சரியாக செய்யும்பொழுது தட் என்ன பண்ணணும், தட் ரிக்வயர்ஸ் ப்ரைஸ், தட் ரிக்வயர்ஸ் அப்ரிசியேஷன் அப்படின்றத சொல்லணும். அதுக்காக ஒரு பென்சிலை தூக்கி பாக்ஸ்குள்ளே போட்டாலே ப்ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், 1 வயசுக்கு ஒரு 10 வயசு குழந்தை என்னெல்லாம் சரியான வேலை செய்கிறதுனா அதுக்கு நம்ம அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் பண்ணி செய்கிறது சரின்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு 40 வயசில் இருக்கிற ஒரு லேடி ஒரு சின்ன டம்ளர் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணுறாங்கன்னா ஷீ டசன்ட் ரிக்வயர் எனி ப்ரைஸ். ஒய் இன் த சென்ஸ் அவங்க வயசுக்கு அவங்க செய்கிறது தான் சரி. ஆர்கனைசிங் திங்ஸ் இஸ் த பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் எ ஹோம் மேக்கர். அந்த ஹோம் மேக்கர் செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு ப்ரைஸ் வேண்டாம், இட் இஸ் ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லலாம், பரவாயில்லையே நீட்டாக இருக்குது பார்க்கலாம், இன்னும் இது ஹவு மெனி டேஸ் இட் சஸ்டைன்ஸ் திஸ் க்ளீன் அப்படின்றத நம்ம அப்போ சொல்லி வைக்கலாம். அது கூட பரவாயில்ல அன்றைக்கி ஒரு வாரத்து வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் வி வில் டூ இட் அகெயின், ரீடூ த ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபர்தர் சஸ்டைனிங் தி க்ளீன்லினஸ் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி வைக்கலாம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு சென்ஸ் ஆஃப் க்ளீன்லினஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டால் தான் சுத்தமாக இருக்க முடியும்ல. சரியாகவே குளிக்கலை, காது பின்னாடிலாம் ரொம்ப அழுக்கு இருக்குது, அப்புறம் கழுத்துக்கு கீழே ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை குளிச்சுட்டு வந்த உடனே பாயிண்ட் அவுட் பண்ணாமல் அப்போ சொன்னால் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தான், இந்த அம்மா தப்பாக சொல்கிறா அப்படின்னு குழந்தை நினச்சிடணும். அப்படி இருக்காமல் குழந்தைக்கு தானாக குளிக்கிறதுக்கு பழக்கம் வந்துவிடும் இல்லையா. 8 வயசு 9 வயசில் பிள்ளைங்க தானாக குளிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அதுக்குள்ளே அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்தோடனே அப்புறம் ஒரு வேளை நம்ம கிட்டக்க பார்த்தோம் குழந்தைக்கு when we are combing the hair தலையெல்லாம் வாரி சரியாக பின்னி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பார்த்துட்டோமானே அப்போ என்ன சொல்லலாம்,
தங்கம் பின்னாடி காது பின்னாடிலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்குது, நாளைக்கு குளிக்கச்சு நன்னா தேய்ச்சி குளிக்கிறியா, டுடே யூ டிட் எ குட் ஜாப், நன்னா தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையாக எத்தனை தடவை தேய்ச்சிட்ட சோப்பெல்லாம், லிக்விட் சோப்போ இல்லைன்னா பாடி வாஷரோ எத்தனை தடவை தேய்ச்சிட்ட, 2 times தான் மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், 2 times போகாது ராஜம், இன்னும் ஒரு 2 times எக்ஸ்ட்ரா தேய்ச்சிக்கணும், உனக்கு முடியலன்னு சொல்லு, ஐ வில் கம் அண்ட் சப்போர்ட் யூ அப்படின்னு. இல்லை நானே நாளைக்கு நன்னா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்கிற விதத்தில் ரொம்ப ஒரு பேசிஃபையிங் மூடில் அதை குழந்தைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தமான நிச்சயமாக அதை பண்ணோம். ஸோ அப்போ க்ளீன்லினஸ், சென்ஸ் ஆஃப் க்ளீன்லினஸ்ன்றது வந்து பாடியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதர் திங்ஸ், ஆர்கனைசிங் திங்ஸ், அரேஞ்சிங் புக்ஸ், அதெல்லாம் கூட ஒரு க்ளீன்லினஸ், நீட்னஸில் உள்ளுக்குள்ளே வருது தான். அதனால் க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்ற விஷயத்த குழந்தைகளோட மனசில் இந்த வயசுலேயே புகுத்திட்டோமான அது வந்து என்ன பண்ணும், தொடர்ந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீட் அண்ட் ஐடி அப்படின்னு எழுதுறதுக்கு அவளோட நோட்டில், ஹோம்ஒர்க் நோட்டில், அசைன்மெண்ட் நோட்டில் கூட க்ளீனாக எழுதணும். அவரை எரேஸ் பண்ணி எழுதுறதை நிறுத்திட்டு க்ளீனாக ஒரே ஸ்ட்ரோக்கில் நன்னா எழுதுறதுக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபோல்டட் ஹேண்டோட கேட்டுக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிற அளவுக்கு, அவங்களோட ஒர்க்கை ஃபோல்டரில் வச்சுக்கிற அளவுக்கு குழந்தைகளோட ஆக்டிவிட்டியை நம்ம குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணணும். இதுக்கு பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்டர்ஸும் இதுக்கு கைட் பண்ணலாம். டீச்சர்ஸ்லாமும் நல்லபடியாக ஒரு அசைன்மெண்ட் எழுதி வருதுன்னா நீட் அண்ட் க்ளீன், நீட் அண்ட் டைடி அப்படின்னு போட்டு ஸ்டார் போட்டு சைன் பண்ணாங்கன்னு வைங்க, அந்த குழந்தையோட முறையில் அது பெரிய அளவில் மோட்டிவேட் பண்ணும், அது முறையில் பூஸ்டராக கூட அமையும். இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து பெரியவங்களும் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தையோட மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளும் பார்க்கலாம்.